ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சுவையில் சுரக்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இதை சுரக்காய் கடையில்னு கூட சொல்லலாம். ஒரு முறை சுரக்காய் தொக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். சுரக்காய் பிடித்தவங்களும் சாப்பிடுவாங்க, சுரக்காய் பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாக செய்திடலாம். இதை பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், களியோட சாப்பிட்றதுக்கு கூட அட்டகாசமாக இருக்குங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலே இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு சுரக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு சுரக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. நகத்தில் கிள்ளிங்கன்னா சதுக்குன்னு இறங்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சுரக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும். இப்போ இதை நாம் இந்த மாதிரி சீவல் வச்சு சீவிக்கலாம். சீவிட்டு மேலே கொஞ்சம் வளவலன்னு இருக்கும், அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அடிப்பகுதியையும் நுனிப்பகுதியையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாதிரி கட் பண்ணோம்னா விதை இல்லாமல் நல்லா பிஞ்சியாக இருக்கணும். இதுதான் தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுரக்காயில் பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நல்ல நீர்ச்சத்து நம்ம உடம்புக்கு கொடுக்கும். வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ செய்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். உடம்புல உப்பு அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ சுரக்காயை செய்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உப்பு அதிகமாக சேராது. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பிஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், உளுந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வர வரையும் வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே 4 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் 4 மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வதங்கி வந்துடும். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு 3/4 பாகம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது காரம் குறைவாக தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா ருசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் ரொம்ப காரம் குறைவாக இருக்குங்க. இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்ததும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கி வந்துடுச்சுன்னு. இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கலாங்க. நல்லா பிஞ்சு சுரக்காயாக இருந்தால் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தொக்குக்கு சேர்க்கும் போது அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா வதங்கி வரும்போது நல்லா குறைஞ்சி வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கி வர வரையும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதும் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சுரக்காய் எல்லாம் மூழ்கி 1 இன்ச்சு தண்ணி மேலே இருக்கிற மாதிரி சேர்த்துக்கங்க. இந்த சுரக்காய் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அதுக்காக தண்ணி கொஞ்சம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு 8 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க. எடுத்துட்டு இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு சுரக்காய் பிடிக்காது, இப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்ம தொக்கு மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுரக்காய் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இப்போது பொட்டேட்டோ மேஷர் வச்சுட்டு அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். நீங்கள் கரண்டி வச்சு கூட மசிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா
மத்து வச்சு அப்படி கொரப்பாக கொஞ்சம் கூட கடைஞ்சிக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி மசிச்சு விடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வர்ற மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு பாருங்கள், நல்ல வாசனையாகவும் மணமாகவும் இருக்குதுங்க. கடைசியாக ஃப்ரெஷ்ஷான பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் சுரக்காய் தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இது சுரக்காய் கடையல்னு கூட சொல்லலாம். சுரக்காய் பிடித்தவங்களும் சரி, சுரக்காய் பிடிக்காதவங்களும் சரி, இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், களி கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் ஒரு கரண்டி இல்லை 2 கரண்டி சுரக்காய் தொக்கை அள்ளி வச்சுட்டு கொடுத்து தான் பாருங்களேன், கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ருசி அப்படி இருக்குங்க. சுரக்காய் பிடிச்சவங்களும் சாப்பிடுவாங்க, பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.